सद्गुरु योगीराम सूरत कुमार जय गुरु जय சவுண்டா பேசுறேன். திருக்கோளூர் வட்டம் குச்சிப்பாளையம் கிராமம் பக்கத்தில் தபோவனம் அருகில் வந்து குச்சிப்பாளையம்னு ஒரு கிராமம். அங்கே சித்த வைத்திய சாலையில் ஒரு நிறுவி யோகிராம் சுரத்குமார் வைத்தியசாலைன்னு ஒன்று நிறுவி இருக்கிறோம். பகவானை 1957 பகவானை திருவண்ணாமலை பழைய பஸ் ஸ்டாண்டு அருகில் பார்த்துருக்கிறார். அந்த சமயத்தில் அவர் வந்து ஒரு வடநாட்டுக்காரர் போல தான் தோணுச்சு. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அதன் பிறகு 1962 பகவானை வந்து தபோவனம் ஞானாந்தகிரி ஆசிரமத்தில் பார்த்தேன். அப்போ அவருடைய உருவு எப்படி இருந்ததுன்னா, ஒரு பெரிய பைத்தியக்காரன் போல, ஒரு பிச்சாண்டி போல, ஒரு பைத்தியக்காரன் போல பார்க்கறதுக்கு பயங்கர ஒரு சூழ்நிலையில் அன்று பகவான் இருந்தார். அப்போ யார் என்ன யாருன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் அவரை பார்த்த உடனே எனக்கு ஒரு பீதி பயம் வரும். அந்த பீதி பயத்தாலே அவர்கிட்ட நெருங்க முடியாது. இருந்தாலும் அவர் என்னை தேடி வருவார். தேடி வந்தால் கூட ஒரு டீ கடை, சீனிவாசன் டீ கடையில் உட்காந்துட்டு ஸ்ரீராமா ஜெயராமா ஜெய ஜெயராமா என்ற ஒரு பெரிய ஒரு கானத்தை எழுத்தினார். ஒரு சமயம் பாடினார். அந்த பாட்டுடைய ஒரு பெரிய ஒரு உணர்வு என் மனசில் தோணி, இவர் பெரிய மகானாக இருக்கணும், ஒரு பைத்தியகாரம் போல நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருவடியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். இருந்தாலும் அவரை பார்த்து பயந்து ஓடின ஒழிய இல்லை. 1974 ஞானாந்தகிரி மகா சமாதி அடைஞ்ச பிறகு ஒரு நாள், அந்த முதல் நாள் ஆராதனை சமயத்தில் ஞானாந்தகிரி ஆசிரமத்தில் ஒரு, அதாவது ஆசிரமத்தில் 1974 அவருக்கு ஆராதனை வந்தது. அதில் கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்ல ஒரு பக்தர் அந்த வேலை செய்யும்போது கீழே விழுந்து கை கால் உடைஞ்சு போச்சு. ஆனால் அது அதாவது எலும்பு வைத்தியத்தை எப்படி நான் செய்கிறோம், பரம்பரை வைத்தியம். அப்போ போதிய மருந்து கிடையாது என்கிட்ட. உடனே என்னை அழைச்சி அவருக்கு கட்டு போட சொன்னாங்க. கட்டு போட்டேன். போட்ட உடனே அது வந்து மோசமான வடிவாக இருந்ததால், வலது கையில் மோசமான வடிவில் இருந்தால் பயங்கரமான வீக்கம் வந்து அவருடைய கை வீங்கி ரொம்ப கஷ்டமாகி போச்சு. அப்போ சுவாமிஜி திருவண்ணாமலையில் வந்து தேரடிக்கு பக்கத்தில் ஒரு வீட்டில் அவர் இருந்தார். அங்கே கொண்டு போய் பகவானை வந்து அந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவர் ரொம்ப கஷ்டப்பட்டு கையை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஆயிடுமோ என்னன்னு பயந்து பகவான்கிட்ட கொண்டு போய் காட்டியிருக்கிறாங்க. அப்போ தான் சுவாமிஜி கேட்டுக்கிறாரு, இந்த கட்டு யார் போட்டது, யார் செய்தாங்க இந்த கட்டை அப்படின்னு சொல்லும்போது என் பேரை சொல்லிக்கிறாங்க. முத்துவேல் செய்தாரு அப்படின்னு. ஆனால் அவருக்கு முன்னும் பின்ன என்கிட்ட பழகலை. சுவாமி அவருடைய நேத்திர தீட்சை கிடைச்சதால என்னையே அவர் புரிஞ்சு வச்சுக்கிறாங்க. பெரிய மகானு கிடையாதா, அதால் மகானாக இருந்ததால என்னை புரிஞ்சாங்க. அவரை சொன்ன உடனே முத்துவேலுக்கு அப்பாவுடைய அருள் நிறையா இருக்குது, அவர்கிட்டே செய்துக்கலாம், கை ஒன்றும் ஆகாது, வேணும்னா அந்த பிச்சைக்காரர் தொட்டுருவாரு, நீங்கள் பயப்பட வேணாம் போவாங்கன்னு சொல்லிட்டாரு. அதன் பிறகு அவருக்கு அந்த பூட்டினுடைய குணமாகிறதுக்கு 3 மாதம் ஆச்சு. நல்லாகி அதன் பிறகு அந்த கை உடைஞ்ச கையாகவே இல்லாத ஒரு அருமையான ஒரு தோற்றத்தை கொடுத்தது அந்த கை. அதன் பிறகு தான் சுவாமிஜி என்னை ஒரு நாள் அவர் மூலியமா அழைச்சாரு. அன்னைக்கு 5 பேர் கூட நான் வரேன். அதாவது டாக்டர் சுப்பிரமணியம் ஒருத்தர், சாது ராமு ஒருத்தர், ஒரு கிருஷ்ணமூர்த்தி, ஜெயராமன், நான் 5 பேர் சுவாமிஜி பார்க்குறோம். பார்க்கும்போது கேட்டு அருகிலே வந்து நிற்கும் போது சுவாமிஜியை வந்து எங்களை அழைச்சிட்டு போனார். அப்படி அழைச்சிட்டு போகும்போது உள்ளே போயிட்டு என்னை தனியாக உட்கார வச்சுட்டு அங்கே 4 பேரை கூட உட்கார வச்சுட்டாரு. ஆனால் என்னை எதுவும் கேட்கல. கடைசியில் தீட்சத்தை கொடுத்து அவங்களுக்கெல்லாம் பிரசாதம் கொடுத்து வீட்டுக்கு அனுப்புனாரு. வீட்டுக்கு அனுப்பும்போது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், என்னையும் கூப்பிட்டு கொடுத்தாரு வழியே எதுவுமே அவர் என்கிட்ட பேசவே இல்லை, பேசவும் இல்லை, என்னாவும் கேட்கவும் இல்லை. சரி நான் என்ன, சரி எல்லாரையும் போக சொன்னார். நானும் வந்துட்டேன். வந்த பிறகு
ஸ்விட்சிங் ஒரு நிமிஷம். சரி சரி. சரி. சுவாமிஜி 4 பேரையும் உள்ளே கூப்பிட்டு என்னை தனியான ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு 4 பேரையும் பக்கத்தில் அவருடைய அருகில் உட்கார வச்சாங்க. அடுத்தது ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க, என்ன பேசினாங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் நான் இடையே இருந்ததால் எனக்கு அந்த விவரம் புரியல. இருந்தாலும் சுவாமிஜி எல்லாருக்கும் 1 மணி நேரம் கழித்து பிரசாதம் கொடுத்து எல்லாரும் வழி அனுப்புனாங்க. என்னை என்னான்னு கேட்கல, என்னை மட்டும் தனியாக கூப்பிட்டு ஒரு பிரசாதம் கொடுத்து என்னையும் அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ வீட்டுக்கு வரும்போது நான் நினச்சேன், கிருஷ்ணமூர்த்தி பொய் சொல்லிக்கிறாரு, சுவாமிஜி வர சொன்னார், கூப்பிட்டு வர சொன்னார், பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தானே இட்டு போனார், சுவாமிஜி பேசலையே, அப்போ இவர் கிருஷ்ணமூர்த்தி பொய் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிற ஒரு ஆதங்கம் தான் எனக்கு இருந்தது. மறுபடி ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்ததால் ஒரு ஞாயிற்றுக்கிழமை சுவாமிஜியை பார்க்க போனேன். போய் கேட்டில் நிற்கும் போது சுவாமிஜியே வந்து என்னை அழைச்சிட்டு போய் கையை பிடிச்சி அழைச்சிட்டு போய் தான் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டாங்க. அதன் பிறகு சதா நான் எப்போ போனாலும் சரி, எந்த நேரம் சுவாமிஜியை பார்க்க போனாலும் நான் போய் நிற்கும்போது கேட்டுக்கிட்டே நிற்கும்போது சுவாமிஜியே வந்து என்னை கையை பிடிச்சி அழைச்சிட்டு போய் எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பண்ணாங்க. அங்கே வந்து எனக்கு ஒரு பெரிய சங்கடத்தில் இருந்தேன். குடும்பத்தில் கோளாறாக இருந்ததால் அந்த பெரிய சங்கடம், மனம் நிம்மதி இல்லாத இருந்தது. அவர் சுவாமிஜி அழைச்சிட்டு போய் சதா தான் பக்கத்திலே வச்சிருந்து எனக்கு ஆறுதல் சொன்னது இன்னும் மறக்க முடியாத ஒரு பெரிய நிகழ்ச்சி. அவர் அப்படி செய்ததால் இது என்னுடைய எண்ணங்கள் மாறி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஒரு மனம் ஒரு சாந்த நிலையை அடைகிறது. இதுக்கு 2 வருஷமாக சுவாமிஜி அவர் போகும்போதெல்லாம் என்னை கூட வச்சிருந்து என்னுடைய ஒரு பெரிய மன கஷ்டத்தை நீக்கி சாந்தி கொடுத்தாரு. எந்த நேரமும் அவருடைய எண்ணத்திலேயே என்னை வச்சு நானும் ஒரு பைத்தியக்காரன் போல இருக்க வச்சார். அந்த சமயத்தில் என்னுடைய மகள் ராஜம் சொல்லக்கூடிய என்னுடைய மகளுக்கு 35 வயசில் மேரேஜே நடக்கலை. அதால் வருத்தமாக இருந்தது. ஒரு சமயம் சுவாமிஜிகிட்ட சொல்லிட்டு வந்தேன். சுவாமிஜி அதை பற்றி கவலைப்பட்டார். சொந்தக்காரர் எப்படி கவலைப்படுமோ அதே போல் தன்னுடைய பிள்ளையா நினச்சி என்னுடைய பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார். வரன் கிடைக்கல, வரன் வரதெல்லாம் ஆயிடுச்சு. 35 வயசு வரைக்கும் கல்யாணம் நடக்கலை. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு சமயத்தில் சுவாமிஜி ஒரு இடத்துல வரன் வந்துக்குது, அவங்கள வந்து அப்படியே கொடுக்கலாமா அப்படின்னு சொல்கிறால நான் சுவாமிஜிகிட்ட போனேன். அந்த சமயத்தில் சுவாமிஜி என்ன பண்ணாங்க, சரி நீங்கள் எதுக்கும் போயிட்டு அவங்க அந்த வரனுடைய வீட்டில் சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்போ வந்து அந்த வரனை எனக்கு பிடிக்கல. இருந்தாலும் நான் சுவாமிஜிகிட்டே சொன்னேன், நாளைக்கு வந்து சொல்லிக்கிறேன் சுவாமிஜி அப்படின்னு. சரி உங்கள் இஷ்டம் செய்யுங்க அப்படின்ட்டாரு. அதன் பிறகு நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து மறுநாள் வந்து என் கூட இருந்த ஒரு சிநேகிதர் பாண்டுன்னு சொல்லவரை அழைச்சி, நீ போயிட்டு பார்த்துட்டு வாப்பா, பார்த்துட்டு வர சொன்னார், சாமி போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அந்த சமயத்தில் அவர் போய் பார்க்கும்போது அந்த வரனுக்கு வேறு ஒரு பொண்ணை பார்த்து பத்திரிக்கை அடிக்க திருவண்ணாமலை போயிட்டாங்கன்னு சொன்ன பிறகு ரொம்ப கஷ்டமாகி போச்சு. உடனே மறுநாளே சுவாமிஜிட்டு போய் விவரம் சொன்னோம். அப்போ சுவாமிஜி மௌனமாகிட்டாங்க. ரொம்ப கஷ்டத்தில் ரொம்ப வேதனையில் சுவாமிஜி இருந்தாங்க, நானும் இருந்தேன். ஒரு நாள் சுவாமிஜி என்ன பண்ணாங்க, ஆன பிறகு என்னை வீட்டுக்கு அனுப்பும்போது, முத்துவேலு நீங்கள் வந்து எப்பவுமே ட்ரெயின் வந்த உடனே ஏறிக்கணும், ட்ரெயின் புறப்படும் போது ஏறக்கூடாது, அப்படி இது செய்யக்கூடாது, நீங்கள் ட்ரெயின் வந்த உடனே ஏறிக்கிங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வரியை எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதன் பிறகு என்ன ஏன் சுவாமிஜி இப்படி சொன்னாங்கன்னு வீட்டுக்கு வந்து யோசனை பண்ணும்போது சுவாமிஜி என்ன பண்ணாரு, வரன் கிடைச்சா இந்த பொண்ணுக்கு கல்யாணமே ஆகாது, வரன் கிடைச்சா உடனே கல்யாணத்தை பண்ணிடு அப்படின்னு சொல்றால என்னை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, உடனே கல்யாணத்தை பண்ணிடு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அதன் பிறகு ஊர்லேயே ஒரு 2ஆம் தரமா ஒரு வரன் வந்தது. அதை வந்து சுவாமிஜி சொன்னது போல போய் சொன்ன உடனே சந்தோஷப்பட்டாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கே மேரேஜ் வைக்க போறீங்க அப்படின்னாரு. நான் இந்த போல திருக்கோளூரில் தாயாராமன் கோயில் ஒன்று இருக்குது, அங்கே வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமா கோயிலில் தாயாராமன் சன்னதியில் வைக்க போகிறேன் ஐயா அப்படின்னு.
அப்போ சுவாமிஜி சொன்னாங்க, நல்லா அங்கேயே வைங்க, நல்லா தான் நடக்கும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணாங்க. அதே போல அந்த எளிய நிலையிலே அந்த கல்யாணம் அங்கே நடந்தது. வந்தவங்களை பூரா சுவாமிஜியுடைய ஒரு பெரிய ஆற்றல்ல எந்த விதமான சத்தம் இல்லாத சந்தோஷமா அந்த கல்யாணத்தை முடிச்சார் சுவாமிஜி. எல்லாரும் அந்த கல்யாணத்தை பெருமையா நினைச்சாங்க. அப்படிலாம் சுவாமிஜி நினைச்சு அந்த கல்யாணம் ஆகி போச்சு. அந்த கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால எங்க வீட்டில் பெண் பார்க்க வரும்போது ஒரு நிகழ்ச்சி நடந்தது. என்ன நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னா, மழையே இல்லாத காலத்தை சரியான காத்து மழை வந்து, அந்த காத்து மழையில ரொம்ப கஷ்டப்பட்டு பெண் வீட்டுக்காரு மாப்பிள்ளை வீட்டுக்காரு பெண் வீட்டுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்புறம் 2 மணி நேரத்துக்கு பிறகு காத்து மழை நின்றுது. அவங்களும் வந்து எங்கள் வீட்டில் ஒப்புதல் சொல்லிட்டு மறுபடி அந்த கல்யாணம் முடிஞ்ச பிறகும் அதே போல் பெண் வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு பெண் அனுப்பிச்சோம். பெண்ணை கூப்பிட்டு வரும்போதும் பெரிய இடிமழை வந்தது. அதுவும் ஓய்ஞ்ச பிறகு போய் கூப்பிட்டு வந்தோம். இது எதை குறிச்சது அப்படின்னு சொன்னால், நான் வந்து ஒரு தேவ ரகசியம்னு ஒரு புக்கில் படிச்சிருக்கிறேன். அதில் வந்து ஆண்டவன், அதாவது ஆண்டவன் முடியாதது அடியார்களால் முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கியம் வந்தது. அது நான் பொய்யோ என்னவோ நினச்சிட்டு இருந்தேன். அது உண்மையிலே என் வாழ்க்கையில் அது என்னுடைய பொண்ணுடைய வாழ்க்கையில் அது உண்டாச்சு. என்னுடைய பொண்ணுடைய வாழ்க்கை எப்படி அப்படின்னா, ஜாதக பிரகாரம் அதுக்கு கல்யாணம் கிடையாது. இருந்தாலும் சுவாமிஜியுடைய பெரிய ஆற்றல்ல அது வந்து அந்த கல்யாணம் முடிஞ்சுது. அதை தான் நான் யோசனை பண்ணேன். அதான் அடியார்களிலே மெயின் அடியார்கள் இன்னைக்கு இந்த திருவண்ணாமலை ஏரியாவில் இருக்கக்கூடிய பைத்தியகாரம் போல சொல்லக்கூடிய இந்த சுவாமிஜி யோகிராம் சுரத்குமார் சாதாரண மனுஷன் கிடையாது. தெய்வத்தன்மை வாழ்ந்தவர், தெய்வ அம்சத்திலேயே வந்தவர், தெய்வத்துக்கு ஒப்பானவர் அப்படின்னு சொல்ல ஒரு எண்ணம். அதிலிருந்து அவருடைய திருவடியை பற்றி கொண்டு இன்றும் அவருடைய எண்ணத்திலே வாழ்கிறேன். அதோடு ஒரு சமயம் இந்த சித்த வைத்தியத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் சுவாமிஜிக்கு இருந்தது. அதுக்காக வந்து நான் மத்தியில் வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது, இந்த சித்த வைத்தியத்தை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நோக்கில் இருந்தேன். சுவாமிஜி கூப்பிட்டு, முத்துவேல் இந்த வைத்தியத்தை விடக்கூடாது, இது அப்பாவுடைய பெரிய ஆசீர்வாதம், இதை நம்ம செய்து ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் எவ்வளோ தூரத்தில் என்னை ப்ரெஸ் பண்ணார். இருந்தாலும் சுவாமிஜி சொல்லும்போது மீற முடியாது சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நான் வந்து அந்த வைத்தியத்தை மீண்டும் தொடங்கி செய்தேன். என்னுடைய பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கணும், அவனே இந்த வித்தியை கற்றுக் கொடுத்து இந்த சித்த வைத்தியத்தை, இந்த எலும்புக்குரிய வைத்தியத்தை, போன் சித்த வைத்தியத்தை தொடர்ந்து செய்யணும்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய நிலையில நான் இருந்தேன். இருந்தாலும் அவன் சினிமா துறை ஆசைப்பட்டு சினிமா துறைக்கு போயிட்டு இருந்தான். அந்த சமயத்தில் சுவாமிஜி கூப்பிட்டு, சினிமா துறைக்கு போகக்கூடாது, அப்பாவுடைய வேலையை நீ செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய இதை வந்து ஒரு பெரிய தொண்டை அவன் இடத்துல கொடுத்தாரு. இருந்தாலும் அவன் கேட்கலை. உடனே அவன் வந்து இந்த சினிமா மோகத்திலேயே அவன் போயிட்டான். ஒரு நாள் சுவாமிஜி என்னை கேட்டார், எங்கே திருஞான சம்பந்தம் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு. அவர் மெட்ராஸில் இருக்கிறாரு, சென்னைக்கு போயிட்டாரு அப்படின்னு சொன்னேன். அந்த சமயத்தில் சுவாமிஜி சொன்னாங்க, ஏன் நீங்களே அனுப்பிச்சிட்டிங்களா, அவரே போயிட்டாரா? இல்லை சுவாமிஜி, நானே தான் அனுப்பிச்சேன், என்னை கேட்டார், நான் பர்மிஷன் கொடுத்துட்டேன் அப்படின்னு. அப்போ எப்படி நீங்கள் பர்மிஷன் கொடுத்ததுன்னு கேட்கும்போது, நான் பர்மிஷன் கொடுக்கணும் அவனே போயிடுவான் போல சுவாமிஜி, அதனால் சரின்னு சொல்லி விட்டுட்டேன் சுவாமிஜி அப்படின்னாரு. அதுலேருந்து எங்கள் பையன் திருஞான சம்பந்தம் கூட பேச மாட்டார். அவர் பேசாத வரும்போது கூப்பிடுவார், உட்கார வைப்பார், பிரசாதமாக கொடுத்து உடனே அனுப்பிச்சிடுவார். அவனுக்கு பெரிய மன கஷ்டம் வந்தது. அந்த மன கஷ்டத்தில் ரொம்ப தூரம் சுவாமிஜி பேசலையே, சுவாமிஜியுடைய பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கலையே, ஆசீர்வாதம் கிடைச்சா சில்வா துறையில் நான் பெரிய ஆளாக இருப்பேன், நீங்கள் சொல்லுங்கள், சுவாமிஜி ஆசீர்வாதம் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரு நாள் சொன்னால், நான் சொன்னேன், அவர் பெரிய பிரம்மம், அதுக்கு நம்மளுக்கு கட்டுப்படாதது. ஒரு சன்னியாசியை வந்து ஒரு பெரிய மகானை வந்து கட்டுப்படுத்த முடியாது, அவங்களா நம்மளுக்கு கொடுத்தாதான் உண்டு, இல்லைன்னா இல்லைப்பா அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு. இல்லை நீ சொன்னால் சுவாமிஜி செய்வார், நீயும் சுவாமியும் நெருங்கி இருக்கிற காரணத்தால நீ சொல்லலாம் அப்படின்னா. நான் சொல்லவே முடியாது, நான் சொல்லவும் மாட்டேன். சுவாமிஜி திருவடியில் ஒரு தூசி, அதால் நீ என்ன செய்யணும், நீ அவரை வேண்டிக்க அப்படின்னு. அவன் வேண்டி பார்த்தா அப்பயும் செய்யல. ஒரு நாள் என்கிட்ட அழுதான், இந்த போல வந்து சாமி போனால் சாமி பேச மாட்டுறாங்களே, சாமி கூட பேசணும், என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட அழுதான். அப்போ நான் சொன்னேன், சாமியை ஒரே ஒரு பொருளை கேட்டு இருக்கிறேன்,
அதை எனக்கு கொடுத்துக்கிறாரு. அதை வச்சு உனக்கு நான் இங்கேருந்து பிரார்த்தனை பண்ணுறேன், நீ போ, இப்போ உன்னை கூப்பிட்டு பேசுவார், சந்தோஷமாக அனுப்புவார், போப்பா அப்படின்னு. அதே போல் போனால் நான் அங்கே அனுப்பும்போது சுவாமிஜி, குருதேவா இவன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறான், மன வேதனையில் இருக்கிறான், அவனுக்கு ஒரு ஆறுதல் சொல்லி அவனை சாந்திப்படுத்து அப்படின்னு சொன்னார். சொன்னேன், சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன். அந்த நேரத்தில் சுவாமிஜி என்ன பண்ணாங்க, இங்கேருந்து இவன் வந்து அந்த கேட்டுட்டு நிற்கும் போதே சுவாமியே வந்து அவனை கையை பிடிச்சி அழைச்சிட்டு போய் உள்ள வீட்டில் உட்கார வச்சு, ரூமில் உட்கார வச்சு, அப்பா சௌக்கியமாக இருக்கிறாரான்னு கேட்டுக்கிறாரு. இருக்கிறாரு சுவாமிஜி அப்படின்னு. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. சுவாமி அங்கே வீட்டில் தான் இருக்கிறேன்னு. சுவாமி வீட்டிலே இருக்கலாம், நீங்கள் வந்து அப்பா வேலையை செய்யலாம், இந்த பிச்சைக்காரர் உன் கூடயே இருப்பார், நீ நல்லபடியாக செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆர்டர் சொன்னார். அதன் பிறகு அவன் அதை தேவ வாக்கா எடுத்துக்கிட்டு இன்னைக்கு வந்து இந்த சித்த வைத்தியத்தில் தமிழ்நாட்டில் புத்தூர் வைத்தியத்துக்கு அடுத்தபடி குச்சிப்பாளையம் வைத்தியம் இன்னைக்கு விளங்குது அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு யோகிராம் சுரத்குமார் சுவாமிஜியுடைய பெரிய ஆற்றலும் சுவாமிஜி ஞானானந்தனுடைய பெரிய ஆசீர்வாதமும் இவங்களுடைய 2 மகானுடைய ஆசீர்வாதத்தால் நாங்கள் மத்தியில் உட்காந்துட்டு இந்த சித்த வைத்தியத்தை பெருமையாக செய்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு எல்லா இடத்துல இருந்தும், எல்லா சாதுக்கள் இருந்தும், எல்லாருக்கும் தர்ம வைத்தியமாகவும் நடக்குது. அதோட வந்து ரொம்ப குறைஞ்ச ஒரு செலவில் பெரிய பெரிய வைத்தியத்தை நாங்கள் செய்து உட்காந்துக்கிறோம். இன்னைக்கு திருஞான சம்பந்தம் பெரிய நம்பிக்கையில், சுவாமியினுடைய நம்பிக்கையில் செய்து வரான். அவனால் முடியாத கேஸு கூட சரியாக ஆகுது. இன்னைக்கு குச்சிப்பாளையம் வைத்தியம் சொன்னால் இந்த தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 3/4 பாகம் தெரியும். அப்படி ஒரு பெரிய ஆற்றலை சுவாமிஜி கூட இருந்து செய்கிறாரு. அதுக்கு தான் எங்களுடைய சித்த வைத்தியத்தினுடைய பேரே என்ன வச்சுக்கிறோம், பேரே வந்து யோகி, அதாவது ஞான யோகி, ஞான யோகி சித்த வைத்தியசாலைன்னு வச்சுக்கிறோம். ஞான யோகி அப்படின்னு சொன்னால் இங்கே ஞானானந்தர் முதல்ல எங்களுக்கு பாதுகாப்பாகவும், அடுத்தது கிழக்கு பக்கம் ஞானானந்தரும், மேற்கு பக்கம் யோகிராம் சுரத்குமார் இருக்கிற காரணத்தால், அதாவது ஞான யோகி சித்த வைத்தியசாலைன்னு இன்னைக்கு இயங்கி வருது. இன்னைக்கு பெருமையாக செய்தது நானே அதிசயப்படக்கூடிய, என் பிள்ளை செய்யக்கூடிய ஒரு வைத்தியம் நானே அதிசயப்பட வேண்டியதாக இருக்குது. இன்னைக்கு அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு இதுவும் எனக்கே தெரியாது. ஆனால் நான் குருவா, அவருக்கு சித்த வைத்தியத்தில் குருவாக இருந்தாலும் இன்னைக்கு சுவாமி கூட இருந்து அவனுக்கு புரிய வச்சு, இந்த தமிழ்நாட்டில் எங்கெங்கே பரம்பரை வைத்திய சித்த வைத்தியர்கள் இருந்தால் நான் எல்லாரையும் கூட்டி வச்சு அங்கெல்லாம் அவருக்கு ஒரு நட்பை உண்டாக்கி இன்னைக்கு ஒரு சித்த வைத்தியத்தில் ஒரு பெரிய நிலையில் இன்னைக்கு பெரிய பட்டதாரி படிச்சுட்டு வந்தாலும் அப்படி இருக்காது. அனுபவத்திலையும் மற்ற பரம்பரை சித்த வைத்தியத்தில் இருக்கக்கூடிய ஒரு நுணுக்கத்தையும் தெரிஞ்சு வச்சு இன்னைக்கு ஒரு பெரிய வைத்தியத்தை செய்துட்டு வர்றது இந்த குரு யோகிராம் சுரத்குமார் ஆசீர்வாதமும் அவருடைய பெரிய ஆற்றலும் கூட இருந்து செய்யக்கூடிய ஒரு பெரிய நிலையும் இன்னைக்கு கண்கூடாக நாங்கள் பார்த்து வருகிறோம். அதால் இன்னைக்கு ரொம்ப வறுமையில் இருந்த எங்கள் குடும்பம் இன்னைக்கு மற்றவங்க பார்த்து பொறாமப்படக்கூடிய நிலையில இன்னைக்கு அந்த குச்சிப்பாளையம் கிராமத்தில் தபோவனத்துக்கு பக்கத்தில், திருக்கோளுக்கு பக்கத்தில் தபோவனம், தபோவனத்துக்கு பக்கத்தில் குச்சிப்பாளையம், அந்த குச்சிப்பாளையம் கிராமத்தில் இன்னைக்கு ஒரு பெரிய அதிசயமாக நடக்குது அப்படின்னு சொன்னால் என் குரு யோகிராம் சுரத்குமாருடைய பெரிய ஆற்றல். அவரு தான் கூட இருந்து செய்கிறாரு, அவரு தான் செய்கிறாரு. ஆனால் மானசீகமாக செய்கிறாரு. அதை வந்து நாங்களாம் ஒரு கருவி, எங்களுக்கு எந்த விதமான ஒரு அகங்காரமே கிடையாது. இன்னைக்கு பெரிய கேஸ் வருது, எங்களால் முடியலன்னா சுவாமி நாமத்தை சொல்லிட்டு செய்கிறோம், சரியா வருது. சில விஷயத்தில் பார்த்த உடனே சரியாகுது. சில அப்படிலாம் பெரிய ஒரு அதிசயமே எங்ககிட்ட நடந்துட்டு இருக்குது. எங்களுக்கு புரியாத ஒரு அதிசயம். இந்த மகான் யோகியினுடைய ஒரு பெரிய ஆற்றல், எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய இந்த பெரிய ஆற்றல் எங்க இடத்திலே குவிஞ்சி வந்து பெரிய ஆற்றலை கொடுக்கும்போது பார்த்தா அவரு யோகி வந்து இப்பேற்பட்ட ஒரு நிலையில இருந்து ஒரு பைத்தியக்காரனாகவும் ஒரு பிச்சைக்காரனாகவும் வாழ்ந்தார் சொல்லும் போது இன்னைக்கு உலக லெவலிலே எடுத்துக்கிட்டோம்னா எல்லா கண்டத்திலும் இன்னைக்கு யோகியினுடைய பெரிய ஆற்றலும் இதுவும் இருக்கிற. ஏன் காரணம், சதா பிரம்ம நிலையை அடைஞ்சிட்டாங்க சுவாமிஜி. பிரம்ம நிலையில இருக்கிறதால அவரை எந்த நிலையில எந்த பேரைட்டு கூப்பிட்டாலும் சரி, அவர் எந்த உருவில் நினைச்சாலும் சரி, இன்னைக்கு உலகத்துல அவருடைய பெரிய ஆற்றலும் ஆசீர்வாதமும் கிடைக்குது. பெரிய அநியாயங்கள் எத்தனையோ நடந்திருக்குது.
உலக லெவலில் அநியாயம் நடந்தது, அதையும் சாந்தி பண்ணிக்கிறாங்க. யாருக்கும் தெரியாது. எங்களை போல கூட இருந்து பட்டினி கிடந்து படுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் கூட இருந்தவங்களுக்கு சில பேருக்கு தெரியும். அவங்க பெரிய பெரிய ஒரு நிலையை அவர்கிட்ட நாங்கள் பார்த்தோம், கண்கூட பார்த்துருக்குறோம், பெரிய அதிசயத்தை பார்த்துக்கிறோம். இன்னொரு விஷயம், நான் ஒரு நாள் 2 நாள் சாப்பிடலை. 3ஆம் நாள் சுவாமிஜிட்டுக்கு ராத்திரி 6 மணிக்கு சாயங்காலம் 6 மணிக்கு போயிட்டு சுவாமிஜிட்ட உட்கார சொன்னார். உட்காந்துட்டேன். அன்னைக்கு யாருமே சுவாமியை பார்க்க வரல. என் பக்கத்தில் என்ன செஞ்சார், சுவாமிஜி காலை வச்சு அவர் உடனே நீட்டி படுத்துக்கிட்டாரு. ஆனால் அது என்ன காரணம் அப்படின்னா, சுவாமிஜியும் ஒரு பெரிய மனுஷ ரூபத்தில் வந்த பெரிய பிரம்மம் தானே, அதுக்கும் ஓய்வு வேணுமே இல்லை. எங்களை போல நம்பிக்கையான பக்தர்கள் இருக்கும்போது தான் சுவாமிஜி படுத்து கொஞ்சம் ஓய்வு எடுப்பாங்க. அப்படி எடுத்தாலும் நம்ம சாதாரணமாக கை கட்டி நாங்கள் மெய் புத்தி கை கட்டி சப்பரம் போட்டு உட்காந்துக்கிட்டோம்னா எந்த விதமான அசைவு இல்லாதான் உட்காந்துருப்போம். சுவாமிஜி எப்போ ஏஞ்சி உட்காராரோ அப்போ தான் நாங்கள் ஏந்திருப்போம். அன்னைக்கு என்னை 6 மணிக்கு உட்கார வச்சுட்டு நைட்டு 3 மணி வரைக்கும், ராத்திரி 3 மணிக்கும் அசையாத ஒரே இடத்துல உட்கார வச்சுட்டு சுவாமிஜி படுத்து ஓய்வு எடுத்துட்டு இருந்தாங்க. என்னால் பசி மயக்கம், அந்த மயக்கத்தில் என்னால் ஏந்திரிக்க முடியல. ரொம்ப களைப்பு. ஏஞ்சாலும் சுவாமிஜிக்கு கோபம் வந்துருவேன்னு ஒரு பயம், பீதி எல்லாமே இருந்தது. ஒன்றும் செய்ய முடியல. நானே என்னுடைய தலையை வளைச்சி சுவாமிஜியுடைய பாதத்தில் கீழே வச்சேன். நான் வச்சதே எந்த சத்தமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இருந்தாலும் சுவாமிஜி டக்குன்னு ஏஞ்சி உட்காந்துக்கிட்டு என்ன சொன்னாங்க, சுவாமிஜி முத்துவேலு என்ன பிச்சைக்காரர் இப்படி பண்ணிட்டாரு அவங்கள அப்படின்னு சொல்லி ஏற்றாரு. நான் ஏந்திரிக்க ஆரம்பித்தேன். ஏந்திரிக்க கூடாது உட்கார வச்சு 4 டம்ளர் தண்ணி கொண்டாந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு எதிரில் இருந்த ஒரு பையத்தை எடுத்துகிட்டு அதில் இருந்த சீடை முறுக்கு எல்லாத்தையும் எடுத்து மடியில் வச்சு நொறுக்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு பசியாக இருக்குது, சாமி எனக்கு தான் கொடுக்க போகிறாரு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவர் எனக்கு கொடுக்கல, அவரே சாப்பிட்டுட்டு இருந்தார். எனக்கு பசி அதிகமாக போயிட்டே இருந்தது, களைப்பு வேற வந்தது. சுவாமிஜி பார்த்து சிரிச்சுக்கிட்டே இந்த சீடை முறுக்க நொறுக்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, சப்பி சாப்பிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு சுவாமி மேலே வருத்தம் வந்தது. பெரிய மகான் நம்மளை பற்றி நான் பசியோடு இருக்குது தெரியும், இருந்தாலும் நம்மளுக்கு கொடுக்காத சுவாமி இப்படி சாப்பிட்றாங்களே, என்ன காரணமே தெரியலன்னு நினைக்கும் போது அவர் சாப்பிட்டு அந்த பொருள் உள்ளே செல்ல என்னுடைய பசி அடங்கிச்சு. அப்போ தான் பார்த்தேன், ஓ இவர் ஒரு சாதாரண மனுஷனே கிடையாது, ஒரு கடவுள் அவதாரத்தில் வந்தவர், கடவுளே இங்கே அவதாரம் பண்ணிக்கிறாரு, அதால் இவரை விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அன்னைக்கு என்ன பண்ணா, மறுபடியும் என்ன செய்தாரு, அந்த முறுக்கு சீடையெல்லாம் நொறுக்கி எனக்கு கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் கொடுத்தாரு. சாப்பிட்டாச்சு. சாப்பிட்ட பிறகு வாழைப்பழம், அது எப்போ கொடுத்த வாழைப்பழமே தெரியாது, அது அழுகலை, கருப்பாக இருந்தது, அதை கொடுத்தாரு. அந்த கருப்பை எடுக்கும்போது புது சொலை எப்படி இருக்குமோ, எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குமோ அத்தனையும் இருந்தது. அதில் நல்லா சாப்பிட்ட வரைக்கும் எனக்கு வயிறு ரப்பி போச்சு. அதன் பிறகு என்ன ஒரு மாவை கொண்டு வந்தார். அந்த மாவில் தண்ணி தெளித்து அதை ரவா லட்டு போல பிடிச்சி அதை நான் 10 உண்டை செய்தார். 10 உண்டையில் ஒரு உண்டை எனக்கு கொடுத்தாரு. அவர் ஒரு உண்டை சாப்பிட்டாரு. அந்த ஒரு உண்டையை சாப்பிடும்போது கசப்பு, சொல்ல முடியாத ஒரு கசப்பு, அது சொல்ல முடியாது. நான் கசப்பு நிறைய சாப்பிடுவேன், இருந்தாலும் அதையும் மீறி வாமிட்டு வர அளவுக்கு அந்த கசப்பு இருந்தது. அதையும் ஊறுத்திட்டு சாப்பிட்டுட்டேன். பயத்தில் சுவாமி எதனா சொல்லிடுவாரு, கோவப்படுவாருன்னு பயத்தில் சாப்பிட்டாச்சு. மறுபடியும் ஒரு இது கொடுத்தாரு, அதையும் சாப்பிட்டேன். 3ஆவது கொடுக்க வந்தாரு. சுவாமிஜி என்னால் முடியாது அப்படின்ட்டு அப்படி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு மீதி 7 உண்டையை அவர் சாப்பிட்டுட்டு 2வது அந்த பாத்திரத்தை கழுவி தண்ணி நிறைய குடிச்சாரு. குடிச்சிட்டு ஏப்பம் விட்டுட்டு ஆகாரம் சிரிக்கிறாரு. அப்போதான் பார்த்தேன், அடாடா ஒரு சின்ன ஒரு உண்டை நம்மளால சாப்பிட முடியலையே, நம்மளுக்கு இச்சா புத்தி இருக்குது, சுவாமிக்கு இச்சா புத்தி கிடையாது. பிரம்மத்துக்கு இச்சை ஏது, ஆசை தானே எல்லாத்துக்கும் காரணம்னு சொன்னாங்க. அதால நம்மளுக்கு ஆசை இருக்கிறதால நம்மளுக்கு அந்த கசப்பு தெரியுது. அந்த மகானுக்கு ஆசையும் கிடையாது, எதுவும் கிடையாது. அதால அவங்க பிரம்ம நிலையில இருக்கிறதால இப்படிலாம் இருக்குதுன்னு என் மனசுல ஒரு உணர்ச்சி உண்டாச்சு. அன்னையிலிருந்து சுவாமிஜியினுடைய திருவடியே கெதி என்று இப்பயும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதாவது இப்போ நாங்கள் எங்களுடைய அனுபவத்தை எதுக்கு சொல்ல வேண்டியது இருக்குதுன்னா, சுவாமிஜி அன்னைக்கு இருந்த சூழ்நிலை மகா கஷ்டங்கள். எத்தனை பேர் இந்த திருவண்ணாமலையில் அவரை அடிச்சு இருக்கிறாங்க, இழுத்து இருக்கிறாங்க, பேப்பர்லாம் கீழ்ச்சி இருக்கிறாங்க, துணியை கீழ்ச்சி இருக்கிறாங்க.
ஏன் எதிரிலே ஒரு கல்லால் அடிச்சிருக்கிறாங்க, நானே பார்த்துருக்கிறேன். அவரை ஓடி பதுங்குவாரு, அந்த கல் மேலே படாது. ஆஞ்சநேயருக்கு எப்படி அடிச்சா கல் மேலே படாத ஒதுங்கும் அப்படி இருப்பாரு. அவர் என்ன கேட்டா ஆஞ்சநேயர் ரூபம்னு சொல்லலாம், ஆஞ்சநேயுடைய அவதாரம்னு சொல்லலாம். அப்படி ஒரு பெரிய ஒரு நிலையில இருந்தாங்க சுவாமிஜி. அதை அப்படிலாம் கஷ்டப்பட்ட ஒரு மகான் இன்னைக்கு எந்த விதமான இது கிடையாது. இப்ப அவருடைய காலங்கள், அவருடைய வம்சாவழிகள் யாருக்குமே எந்த விதமான எண்ணமும் இல்லாத தனிச்சு ஒரு பிரம்ம நிலையில இருந்தாங்கன்னு சொன்னா, எத்தனையோ மகான்கள் அவதாரம் பண்ணிக்கிறாங்க, அவங்கவுங்க ஒரு நிலையில போயிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு யோகிராம் சுரத்குமார் இன்னைக்கு இந்த ஆசிரமத்துல இங்க நிறுவி, அவருக்காக நிறுவல, நம்மளுக்காக நிறுவி இங்க ஒரு சாந்தி அடைகிறதுக்காக நம்மளுக்கு இந்த ஆசிரமத்தை நம்மளுக்கு கொடுத்துட்டு போய்க்கிறாங்க சுவாமிஜி. ஆனா அதே நிலையில சுவாமிஜி அவதார நிலையில என்ன அவதாரம்னா, மகான்கள் நிறைய உலகத்துல உண்டாக்கினாங்க. அவங்கவுங்க நற்கதிக்கு போனாங்களே ஒழிய அவங்கவுங்க பேரோட போனாங்க. இன்னைக்கு எடுத்துக்கிட்டா 18 சித்தர்களும் அவங்க இன்னைக்கும் தன்னுடைய உடலை பாய்ச்சாலும் அதே உடல்ல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா சுவாமிஜி அப்படி கிடையாது, பரபிரம்மமானாங்க. இன்னைக்கு அவரை நினைச்சாவே எல்லாத்தையும் நடக்குது. அவருடைய அவதார நோக்கம் என்ன, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்ன சொல்ல வேண்டியதுன்னா, எல்லா மகான்களும் வந்தாங்க, அவங்களை சேவிச்சுக்கிட்டோம், ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாங்க. அது கிடையாது. இன்னைக்கு யோகிராம் சுரத்குமார் அவதாரம் பண்ணாங்க அப்படியே சொன்னா, நம்மளுக்காக, நம்ம குடும்பத்துக்காக நண்பனாகவும் தாயாகவும் தந்தையாகவும் நண்பனாகவும் நம்மளுடைய பெரிய அப்பாவாக இருந்து அவர் நம்மளுக்கு கூடிய இருந்து நம்மளுடைய கஷ்டங்களை சுமந்து அந்த கஷ்டத்துக்கு பிராயசித்தம் பண்ணி நம்மளுக்கு கூடிய இருந்து ஆறுதல் சொல்லிய பெரிய ஒரு நிலையில வாழ்ந்தவங்க தான் இன்னைக்கு யோகிராம் சுரத்குமார். இன்னைக்கு எடுத்தா எல்லா மகானை விட சிறந்த நிலையில இந்த உலகத்துக்கு என்ன தேவையோ அதுக்காக ஆண்டவனால் அனுப்பப்பட்ட யோகிராம் சுரத்குமாரை ஒழிய வேற அவரு ஆண்டவன் எதுக்காக அனுப்பிச்சாரு? எத்தனையோ சித்தர்கள் எத்தனையோ வந்தாங்க, அவங்க போயிட்டு இருந்தாங்க ஒழிய இன்னைக்கு சமுதாயத்தை, இந்த உலகத்தை சாந்தி பண்ணணும், இந்த உலகத்துல தீவிரவாதம் குறையணும், இந்த உலகம் சுபிஷமா இருக்கணும், எல்லோரும் சந்தோஷமா இருக்கணும், கடவுள் படைச்ச இந்த உலகம், கடவுள் படைச்ச இந்த மனுஷ ஜென்மங்கள் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்ல போனா, இங்க இருக்கிற 5 பஞ்சபூதத்துல உண்டான இது கஷ்டங்கள் இருந்துதான் இருந்தது. இந்த கஷ்டங்களுடைய நிலைய சாந்தி பண்ணவும், எல்லாம் மனுஷனா பிறந்தா எல்லாருக்கும் கஷ்ட நஷ்டம் எல்லாம் இருக்கும். இந்த சாந்தி பண்றதுக்கும் ஆறுதல் சொல்றதுக்கு தான் இந்த அவதார புருஷர், இந்த கடவுளே இன்னைக்கு யோகிராம் சுரத்குமார் உருவத்துல செய்தாங்க, இன்னைக்கு செய்துட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு பெரிய மகானை இதுவரைக்கும் எந்த சரித்திரத்தில் பார்த்துருக்க முடியாது. ராமாவதாரம் வந்தது, கிருஷ்ணாவதாரம் வந்தது, எல்லாம் வந்தாங்க. தீவிரத்தை அவங்க ஒரு நிலையில எல்லா இதையும் அழிச்சாங்க. ஆனா சுவாமிஜி அப்படி ஆயுதத்தை எடுக்கல, எதையும் எடுக்கல. தன்னுடைய நாமத்தாலே, தன்னுடைய அதாவது ராமநாமத்தாலே, இந்த ராமநாமத்தை பெரிய ஆயுதமா வச்சு இந்த உலகத்துக்கு சுவிசேஷத்தை கொடுக்கறதுக்காக, நம்மளுக்காக சுவிசேஷத்தை கொடுக்கறதுக்காக, நம்மளுடைய கஷ்டங்களை சுகத்துக்காக எல்லாத்தையும் வாங்கி எல்லா பாவங்களும், நம்ம செய்த பாவங்களும் தன்னுடைய உடல்ல ஏற்றி, ஏன் உடல்ல எப்படி ஏற்றிக்கிட்டாங்கன்னா, அவரை நமஸ்காரம் பண்ண சில பேர் ஒரு ஜானானதெல்லாம் விட மாட்டாரு. ஆனா சுவாமிஜி தனக்கு நமஸ்காரம் யாரு பண்றாங்களோ அவங்களுக்கு காலை நீட்டுவாங்க. ஏன் காலை நீட்டினாங்க? காலிலே வாங்குறாங்க, நான் செய்த பாவத்தை, நீ செய்த பாவத்தை என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி வாங்கினாங்க. அந்த கால் மூலியமா வாங்கி உடலை ஏற்றிட்டு இந்த உடம்பை அழிச்சு, அதாவது இயேசுநாதர் எப்படி பிராயசை எப்படி பண்ணாரோ அதே போல இவரும் இன்னைக்கு தன்னுடைய உடலை அழிச்சு நம்மளுக்கு பிராயசித்தத்தை பண்ணி நம்மளை பாதுகாத்து இன்னைக்கும் இருக்கக்கூடிய இந்த பெரிய இது இன்னைக்கு அந்த மகானுடைய ஜெயந்தி. இன்னைக்கு ஜெயந்தியில அந்த மகானுக்கு எப்படி அப்படின்னு சொன்னா, நம்ம அவருக்கு எந்த விதத்திலையும் நம்ம நன்றி கடன் செலுத்தவே முடியாது. ஆனா அவருடைய நிலையிலே, அவருடைய ஞாபகத்திலே வாழற ஒவ்வொரு மனுஷனுக்கும் இன்னைக்கு உலகத்துல பிறந்தவருடைய முக்கியமான ஒரு பேர் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு உலகத்துல அனுபவிக்கிறோம், பிறக்கிறோம், இறக்கிறோம். இது ரெண்டு எல்லாருக்கும் பொது. எந்த உலக மக்களுக்கு அத்தனை பேருக்கு ஒண்ணு, இறப்பும் பிறப்பும் ஒண்ணு. ஆனா இறப்பும் பிறப்பும், ஆனா எங்கிருந்து வந்தோம் எங்கிருந்து போறோம் யாருக்கும் தெரியாது. இது போல மகான்கள் நம்மளுக்கு காட்டி கொடுத்துட்டு போகிறாங்க. என்ன சதா நம்மளுடைய நாமங்கள், என்னுடைய அதாவது
ராமநாமமும் ஆச்சு. எந்த நாமத்தை அதை கடைபிடிச்சு பகவானே கதி என்று நினைச்சிட்டு வந்தா எந்த விதமான உலகத்துல எந்த தீவிரவாதம் வராது, குடும்பத்துல சௌக்கியமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி உபதேசம் பண்ணது நம்ம மகான் தான், வேற யாரும் இல்லை. தியானம் பண்ண சொல்லல, அவர் காட்டுக்கு போக சொல்லல, எதுவும் சொல்லல. சாதாரண ஒரு நாமத்தை வச்சு இந்த நாமத்தையே நீ சொல்லிட்டு இருந்தா போதும். அதாவது நீ எதுவுமே செய்ய வேணாம், எந்த வேலை செய்தாலும் போ, ராமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை செய்யு, கிருஷ்ணான்னு சொல்லிட்டு ஒரு வேலை செய்யு, ஆண்டவனே சொல்லிட்டு செய்யு, இல்லை இந்த பிச்சைக்காரன் பேரனா சொல்லிட்டு எதனா செய்யு. அப்படி செய்தா இந்த உனக்கு எந்த விதமான கடவுள் எங்க அப்பா அவர் சொல்லுவாரு கடவுளே அப்பான்னு, இவரே தான் அப்பா இருந்தாலும் அவர் என்ன சொல்லுவாரு அப்பான்னு சொல்லி எதோ ஒன்று காட்டுவாரு. ஏன்னா நான் சொல்லுவேன் அடிக்கடி யோகிராம் சுனத்குமார திருடன் சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னா பிரம்மமே நான் யாரோ எனக்கு அப்பா ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஏமாத்தினாரு, அதுக்கு தான் திருடன் சொல்றது தவிர. அதனால இந்த யோகி என்ன செய்தாரு அப்படின்னு சொன்னா தன்னுடைய நிலைய பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறைச்சு வாழ்ந்துட்டு வந்த பெரிய பிரம்மம். அதனால இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஜெயந்தியில அவருக்கு நன்றி கடன் என்ன செய்யறது, அவருடைய சன்னதிக்கு கொஞ்ச நேரம் அந்த அவருடைய சன்னதி சுத்தி வளம் அவரை வணங்கி அவருடைய ஆசீர்வாதம் போகிறது ரொம்ப நல்லது. இன்னைக்கு ஒரு பிரசாதம் கிடைக்குது அப்படின்னு சொன்னா சுவாமிஜி அன்னைக்கு ஆகாரம் இல்லாத பட்டினி கிடந்தாங்க, அன்னைக்கு சாப்பாடு இல்லாத எத்தனையோ தடவை எத்தனை மாசக்கணக்கில் கூட தண்ணி குடிச்சிட்டு இருந்தாங்க சுவாமிஜி. அப்படிலாம் இருந்தது. சதா நான் போகும்போது பொய் வாங்கி 2 பேரும் சாப்பிட்டுட்டு படுத்து எனக்கு படுக்க போட்டு அவரும் கோழி பையில படுத்துக்குவாரு. அப்படிலாம் இருந்த காலங்கள் வேற. ஆனா இன்னைக்கு உலக லெவல்ல எல்லாருக்கும் சாப்பாடு போடுற பகவான் அவர் தான். இன்னைக்கு நம்ம எங்க கோடீஸ்வரனா இருந்தாலும் சாதாரண ஒரு நிலையில இருந்தாலும் இன்னைக்கு படியாளுங்கிற பரமசிவம் யாருன்னு சொன்னா இந்த யோகிராம் சுரத்குமார் தான். நிச்சயமா சொல்றேன், என்னுடைய அனுபவத்துல இன்னைக்கு நானே உட்காந்துருப்பேன், வைத்தியம் பண்றது இல்லை, எனக்குள்ளதான் செய்யறாரு. வீட்டில் சும்மா உட்காந்துருந்தா ரோட்டே போற ஒருத்தர் காசு இல்லை என் பாக்கெட்ல அப்படின்னா அங்கிருந்து வருவாரு, ஐயா என்ன சும்மா உட்காந்துக்கிறேன், ஒன்றும் இல்லைப்பா சும்மா உட்காந்துக்கிறேன், இங்க வாங்க அப்படின்னு பாக்கெட்ல இருந்து 100 ரூபாய் எடுத்து என் பாக்கெட்ல வாங்கவே மாட்டேன், பாக்கெட்ல வச்சுட்டு போவார். அப்படின்னா என்ன, என்னுடைய பக்தன் எந்த நேரத்திலையும் கஷ்டப்படக்கூடாது, ஒருத்தனை போய் கேட்கக்கூடாது, அவங்களா கொடுக்கணும்னு. அது யாரு கொடுத்தது, இந்த யோகி தான். அவர் மூளையை அவருக்கு எண்ணத்தை உண்டாக்கி என் பாக்கெட்ல காசு வைக்க சொல்றாரு. அதனால இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம்னா இந்த யோகியை போல ஒரு தெய்வத்தை இதுவரைக்கும் நானும் பார்த்தது இல்லை, எந்த இதுலையும் நீங்க பார்த்தது கிடையாது. ஆனா வேதங்கள் இருக்குது. ஆனா முக்கியமா என்ன பண்ணுவாரு, வேதத்தை தன் உயிர் போல நேசிச்சாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு சமயம் என்கிட்ட சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, முத்துவேலு இந்த வேதம் எப்படி இந்தியாவில் அழிஞ்சு போதோ அன்னைக்கு இது இந்தியாவா இருக்காது, வேதம் இருக்கிற வரைக்கும் தான் இந்தியா. இந்த வேதம் அழிஞ்சு போச்சுன்னா, இந்த வேதம் இல்லாத போச்சுன்னா இந்தியாவா இருக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆதங்கப்படுத்தினாங்க. அதனுடைய காரணம் என்ன அப்படின்னா, வேத காலத்துல இருந்து இந்த வரையும் புனிதமான இந்த இந்திய நாடு, உலகத்திலேயே புனிதமான நாடு எது அப்படின்னா இந்தியா தான். உலகத்திலே சிறந்த நாடு எது அப்படின்னா இந்தியா தான். ஆனா அந்த இந்திய நாட்டை தேடி மற்றவங்க வந்துக்கிறாங்க. இப்பதான் நம்ம நாட்டு ஜனங்கள் மற்ற நாட்டுக்கு போறாங்களுடைய மீதி காலத்துல ஆதி காலத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே இந்த இந்தியாவை தேடிதான் வந்துக்கிறாங்க. அப்பேற்பட்ட புனித நாட்டுல வேதம் இருக்குன்னு சொல்லிட்டு வலியுறுத்தினாங்க. வேதம் இன்னாருக்குன்னு தெரியாது, வேதம் யாரா இருந்தாலும் படிக்கலாம். ஆனா வேத பிரகாரம் அனுஷ்டானங்கள் பண்ணணும். அந்த அனுஷ்டானங்கள் பண்ணா போதும். ஜாதி மதம் இல்லாத அனுஷ்டானங்கள் யார் வேதத்தை படிக்கிறானோ அவன் பிராமணன். பிராமணன் சொன்னா என்ன அர்த்தம், சாந்தமும் சொருபமும் உள்ளதுதான். அதாவது சாந்தமான நிலை, அதாவது பண்பாடான நிலை, அதுக்கு தான் பிராமணன் வச்சுக்கலாம், பிராமணர்னு வச்சுங்க. அது ஒரு வகுப்பு இருந்தது, அவங்க கடைபிடிச்சாங்க. அதனால அவங்கள வச்சு இப்ப பிராமணர்களும் அவருக்கு ரொம்ப தூரத்துல அவரு ரொம்ப விருப்பத்தோட கூப்பிட்டு எல்லாம் செய்யறாரு அப்படின்னு சொன்னா அவங்க வேதத்தை ஒழிக்கிறாங்க, வேதத்தை சொல்றாங்க, பண்பாடா இருக்கிறாங்க. அதனாலதான் அவங்கள ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க சுவாமி. அவங்க எல்லாமே என்ன, ஒரு பக்தன் வந்தா கூட அவங்க நல்ல முறையில சுவாமி வணங்கிட்டு பண்பாடோட இருக்கிறானா சாமி ஆசீர்வாதம் பண்ண மாட்டாங்க. என் எதிரில் எத்தனையோ பேரை பார்த்துக்கிறேன், அவரே எஞ்சி போய் வணக்கத்தை கொடுத்து வணக்கம் சொல்லி அழிச்சுட்டு உட்கார வைப்பாங்க. காரணம் சுவாமிஜி என்ன, ஏன் காரணம் அது போல செய்தாங்கன்னு பின்னால நான் உணரும் போது அவருடைய இது என்ன,
பண்பாடோட எவன் மனுஷன் இருக்கிறானோ அவன் தான் உலகத்துல வந்து ஆண்டவனை அடைய முடியும். எவன் ஒருத்தன் வேதத்தை உண்மையா நினைக்கிறானோ, வேதத்துல என்ன சொல்லுது, பிரம்மத்தை வந்து கடைபிடிக்க சொல்லுது, பிரம்ம நாமத்தை சொல்லுது, அதுதான் சொல்லணும், வேற எதுவும் சொல்லக்கூடாது. பிரம்மம் அந்த சத்தியமாக நிச்சயத்தை அந்த சத்திய நெறியில எவன் ஒருத்தன் நடக்கிறானோ அவன் வந்து கட்டாயம் ஆண்டவனை அடைகிறான் அப்படின்னு சொல்றது வேதத்துல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அவரு அதெல்லாம் சுவாமிஜி நினைச்சுதான் நம்மளுக்கு எளிய முறையில இந்த நாமத்தை சொல்லி எதனா ஒரு நாமத்தை சொல்லி இது பண்ணாங்க. கடைசியில மகா சமாதி அடையறதுக்கு முன்னால சுவாமிஜி என்னுடைய கனவுல வந்து மகா சமாதி அடைகிறதுக்கு என்னென்ன வேணும், எத்தனை மகா சமாதியினுடைய அளவு, அதனுடைய உயரம், அந்த மகா சமாதிக்கு எட்கோடு சக்கரம் அத்தனையும் எனக்கு கனவுல சொல்லி எழுதி வச்சிருந்தேன். ஆனா அது கிடைக்கல, சமாதி ஆனோட கிடைக்கல. இருந்தாலும் திருமூலருடைய திருமந்திரத்துல வந்து மகானுடைய எப்படி சமாதி பண்ணணும் அப்படின்னு அளவுலாம் வந்தது. அதை வச்சு அன்னைக்கு சமாதி அளவு பண்ணி செய்து என்னையும் அந்த பகவான் கூட இருந்து அந்த சமாதிக்கு உதவி பண்ண சொல்லி அந்த இதையும் ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்து அந்த மகா சமாதியை 6 மணிக்கு அன்னைக்கு வந்து 6 மணிக்கு மறுநாள் 6 மணிக்கு எல்லாத்தையும் முடிச்சு எல்லாத்தையும் அதில் வந்து ஒரு சித்தாளு, ஒரு கொளுத்தாளு, ஒரு சித்தாளு, ஒரு சூப்பர்வைசரு, நான் இன்னும் ஒருத்தர் ஒரு பெரிய பக்தர், ஆஞ்சநேயர்னு சொல்லக்கூடிய பக்தர், நாங்கள் 4-5 பேர் இருந்து தான் அந்த சமாதியை முடிச்சு கடைசியில் வந்து எல்லாத்தையும் முடிச்சு விட்டு சமாதியை வந்து அன்னைக்கு சமாதி வைக்கும்போது சுவாமிஜியினுடைய அன்னைக்கு முக்கோண சக்கரம்னு உண்டு. அந்த முக்கோண சக்கரம் கல் பலகை அது இருந்தது, எனக்கு ஏதோ தெரியாது, என் பக்கத்தில் இருந்தது. யாரோ ஒருத்தர் ஓடியாந்தாரு, ஐயா அங்கே வாங்கணும். அத்தனை கூட்டத்தில் எனக்கு தள்ளிட்டு என் கையால் அந்த எடுக்க சொல்லி தூக்கி விட சொல்லி தலையில வச்சு அதை கீழே இறக்கி அது மேலே தான் சுவாமிஜியினுடைய திருவுடலை அது மேலே வச்சாங்க. அது பிறகு பார்க்கும்போது இதெல்லாம் செய்யணும், ஏன் மூலியமா அது நடக்கணுமா அப்படின்னு சொல்லக்கூடிய இதுவே எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு சுவாமிஜி என்னை வச்சிருந்தாங்க. ஆனா இன்னையும் இருந்தாலும் இன்னைய ஸ்டேஜில் என்ன செய்யறாங்க, இந்த இச்சா புத்தியை நீக்கி என்னை வகைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில இந்த கர்மயோகத்தை இல்லை அப்படின்னா அந்த கர்மயோகத்தில் கஷ்டப்பட்டு தான் முடிக்கணும், இல்லைன்னா அடுத்த ஜென்மம் தான் உன்னை என்கிட்ட அழைக்க முடியும் அப்படின்னு சொல்றால ஒரு சூழ்நிலையை உருவாக்கி என்கிட்ட வச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் சுவாமிஜி கடைசி நேரத்தில் சமாதி ஆகிறதுக்கு 10 நாளைக்கு முன்னால என்னை அவரை பார்க்கும்போது அவர்கிட்ட பேசும்போது சுவாமிஜி கடைசி வார்த்தை 3 வார்த்தை சொன்னாங்க, முத்துவேலு நீ வந்து எதுவும் வந்து முத்துவேல் நீங்க வந்து கவலைப்பட வேணான்னு 3 வார்த்தை சொன்னாங்க. அதான் கடைசி யோகி எனக்கு சொன்ன கடைசி வார்த்தை. ஆனா இன்னைக்கு கஷ்டங்கள் நிறைய இருக்க போகுது, உனக்கு நீ கஷ்டத்தை அனுபவிக்க போற, அதனால நீ வந்து அதுக்காக வந்து நீ கவலைப்பட கூடாது அப்படின்னு சொல்ல, கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு போனாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு அந்த சிரமத்திலையும் இருக்கிறேன். இன்னைக்கு வந்து யோகியினுடைய பெரிய நிலை அப்படி என்ன சொன்னா, நாம எல்லாமே இங்க வந்து எந்த கதையும் பேசாத கொஞ்ச நேரம் நிசப்தமா இருந்து இந்த அவருக்கு இன்னைக்கு ஜெயந்தி, அடுத்தது வருது, ஆராதனை வருது, எல்லா இடத்துலையும் அந்த மகானுடைய நாமத்தை உள்ளூர, அதாவது தன்னுடைய உடம்புல உணர்வு உண்டாகக்கூடிய நிலையில சதா ஒரு 4 வார்த்தை சொன்னா கூட போதும். சும்மா கத்துறதை விட 4 வார்த்தை உணர்வு போதுமா மனசார அவர் நாமத்தை சொன்னோம்னா பெரிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய அந்த பெரிய பிரம்மத்தினுடைய நிலை நம்மளுக்கு கிடைக்கும். அதோடைய அந்த படத்தை பார்த்தாவே போதும். சுவாமிஜியை பாருங்க, எல்லா படத்தையும் பாருங்க, ஒவ்வொரு படத்துல ஒவ்வொரு காட்சி கொடுக்குறாரு, ஒரே படமா இருக்காது. எந்த படத்தை எடுத்துக்கிட்டாலும் ஒவ்வொரு காட்சி, அதாவது சுவாமிஜி யாருக்கு என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைய அதுல இருந்து புரிச்சிக்கலாம். நம்ம சுவாமிஜியை பார்த்தீங்கன்னா ஒரு படத்துல பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய கவலை இருந்தால் அதுக்கு தகுந்தால அவருடைய முகம் இருக்கும். அதே போல சுவாமிஜியினுடைய பெரிய ஆற்றலை இது வரைக்கும் சொல்லவே முடியாது ஐயா. அவர்கிட்ட எவ்வளவு பழகினாலும் எவ்வளவு போனாலும் அந்த பிரம்மத்தினுடைய நிலையை யாராலும் புரிய முடியாது. இருந்தாலும் இன்னைக்கு அவர் விட்டு சென்ற அவருடைய நாமம் இருக்குது, அது பெரிய பிரச்சனை. அவர் ஏன் தன்னுடைய நாமத்தை சொல்ல சொன்னாரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவனுக்கு நாமம் கிடையாது, ஆண்டவனுக்கு உருவம் கிடையாது. ஆனா மனுஷ ரூபையா வர வேண்டியவன் தான் ஆண்டவன். மனுஷ ரூபையா தான் வந்தாகணும். சமுதாயத்தை சீர்திருத்தம் பண்ணணும், அது போல தான் வரணும். அவன் சமுதாயத்துல
ஒரு நல்லது கெட்டது செய்யும் அப்படின்னு சொன்னா மனுஷனா பிறந்து தான் ஆண்டவன் வரணும். அதால அவர் வந்து ஆண்டவனுக்கு பேர் இல்லை, நாமம் கிடையாது, இந்த பிச்சைக்காரர்கள் நாமம் கிடையாது, எதுவும் கிடையாது. நம்ம வைக்கிற நாமம் போற ஆண்டவனுடைய நாமம், இந்த பிச்சைக்காரனுடைய பேரும் ஆண்டவனுடைய நாமம். அதால உங்களுக்கு ராமாராமான்னு சொல்ல முடியலனாலும் யோகிராம் சுரத்குமாரான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போய் அந்த நாமத்தை கடைசியில நான் உங்களுக்கு எதுவுமே நான் தரல, என்னுடைய நாமத்தை தான் உங்களுக்கு கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில மகா சமாதி ஆகி பெரிய ஜோதியை வந்து இந்த பஞ்சபூதத்தை மறைச்சி பெரிய ஜோதியாக விளங்கக்கூடிய இருக்க இந்த திருவண்ணாமலையில இன்னைக்கு விளங்கக்கூடிய பெரிய ஆற்றலை கொடுக்கக்கூடியது யோகிராம் சுரத்குமார் என்பதை கூறிக்கொண்டு என்னுடைய இதுக்கு என்ன இந்த நிகழ்ச்சியை சொல்ல சொல்லி வச்ச அனைவருக்கும் அடுத்தது அவரு வெளிநாட்டுக்காரர், அவர் பேர் எனக்கு தெரியாது, இருந்தாலும் அவருக்கு வணக்கத்தை இந்த என்னுடைய இந்த உரையை முடிச்சுக் கொள்கிறேன். வணக்கம்யா. யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா சத்குரு தேவதேவாதி தேவா சத்குரு ஞானானந்தா சத்குரு யோகிராம் சுரத்குமாரா. வணக்கம்யா. You